நாடளாவிய ரீதியில் அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்ற போதிலும் மல்லேக பகுதி மக்கள் தொடர்ந்தும் புறக்கணிக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கண்டி, ரங்கல, கூனாவள தோட்ட மக்களும் எவ்வித அடிப்படை வசதிகளுமின்றி சிரமத்தை எதிர்கொண்டுள்ளனர். கண்டி, ரங்கல, கோனாவள தோட்டத்தில் சுமார் 200 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். மலசலக்கூட வசதி, சுகாதார வசதி, போக்குவரத்து வசதிகளற்ற மிகவும் பின்தங்கிய தோட்டங்களில் ஒன்றாகவே இந்த தோட்டமும் காணப்படுகின்றது. குடியிருப்புகளின் சுவர்களில் வெடிப்புகள் ஏற்பட்டுள்ள நிலையில் பல வருடங்களாக மாற்றப்படாத கூரை தகடுகளை கொண்ட கூரையின் கீழ் வாழும் இந்த மக்கள் அச்சத்துடன் நாட்களை நகர்த்துகின்றனர். எங்களுக்கு டாய்லெட் வசதி இல்ல, ரோட் வசதி இல்ல, படுக்கிறதுக்கு 8 அடி காம்பராத்தான். ஆடு மாடுக்கு கூட வசதியா இருக்குது, நிம்மதியா இருக்கிறதுக்கு. எங்களுக்கு அந்த நிம்மதி கூட இல்ல. காட்டுக்கு போயிட்டு விலைக்கிட்டு தான் நாங்க கொழுந்து எடுத்துக்கிட்டு வரணும். அதுவும் 12 கிலோ 13 கிலோ கொழுந்து கேக்குறாங்க. அதை எடுத்துட்டு வந்தா தான் எங்களுக்கு பேரு. மாசத்துக்கு 8 நாள் வேலையில எப்படி சமாளிக்கிறது? மண் சரிவு அபாயத்தின் மத்தியில் அச்சத்துடன் பொழுதை கழிப்பதாக இந்த மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். ரணில் பிரதமரா இருக்காரு, அவரோட திகாம்பரம் இருக்காரு. திகாம்பரத்துக்கு கதைக்க இயலாதா தோட்ட தொழிலாளர் விட்டு சம்பளத்தை பத்தி கதைக்க முடியும். கட்டாயம் தோட்ட தொழிலாளி யாரு? திகாம்பரம் ஒரு தோட்டத்துல உள்ள ஆளு. அவருக்கு தெரியும் தோட்ட நிலைமை என்ன, தோட்டத்துல உள்ள வறுமை என்ன அப்படிங்கறது கட்டாயம் தெரியும். நாங்க ஓட்டு போடக்குள்ள மட்டும்தான் அவங்களுக்கு மனுஷரா தெரியும், ஆனா மத்த மனுஷன் தெரிய மாட்டேங்கிறோம். அதே நேரத்துல ஆறுமோந்தனமா என்ன சொல்றாரு, நாளைக்கே உங்களுடைய பிரச்சனையை நான் பேசி தரேன். இது வரைக்கும் எந்த ஒரு ஆறுமோந்தனமாவும் வரல, எந்த மந்திரிமாரும் இந்த பக்கம் வரல. எங்களுக்கு போறதுக்கு ரோட்டு இல்ல, 2 பக்கட்டும் வர நடுவுல தான் நாங்க இருக்கிறோம். நாங்க இந்த ஓட்ட குடிசையில இருந்துகிட்டு 4 பக்கட்டும் தண்ணி வந்தா அங்கிட்டு போறதுக்குள்ள இங்கிட்டு போறதுக்குள்ள ஒழுங்கான போறதுக்கு ஒரு ரோட்டு இல்ல. சம்பளம் எல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லுவாரு திகாம்பரம். அப்புறம் அவரோட பிரச்சனை அவ்வளவுதான். அவரவர் பாட்டுக்கு அவரவர் குடும்பத்தோட அவரவர் இருக்கிறாரு. எங்களோட பிரச்சனைகளை என்ன பேசி கொடுக்கிறாரு? ஒண்ணுமே இல்ல. அவரும் ஒரு தமிழ் மந்திரி தானே, ஏன் அவருக்கு மட்டும் பேசல? அவர் லைத்துல இருந்து போனவர் தான், மாடி கட்டி இருந்து போனவர் இல்ல.